லைவ் அப்டேட்டே லைவில் அர்ச்சனா உள்ளே வந்திருக்காங்க. அவங்க சௌந்தர்யா பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து கார் துப்பியிருக்காங்க. என்னை பற்றி ஏதாவது சொல்லு, என்னை பற்றி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து அர்ச்சனாட்ட வந்து கதற, அதுக்கு அர்ச்சனா வந்து சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த படத்தை பாருங்கள், எல்லான்னுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லினை பார்த்தோன்னே எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு அர்ச்சனா சொல்கிறாங்க, கோவா கேங் வந்து சூப்பராக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்ட திட்டங்கள் யாவும் கை கூடும்னால் வந்து இது அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அருண் வந்து சொல்கிறான், சௌந்தர்யா பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னோடனே அதுக்கு வந்து அர்ச்சனா துளியும் யோசிக்காமல், இந்த சௌந்தர்யா நீங்கள் என்ன பண்ணாலும் ரசிக்கும்படியாக இருக்குது, நான் உங்களை பார்த்து வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அருண் சொல்கிறான், இன்றைக்கி காலையில் வந்து விஷ்ணு உள்ளே வந்தாப்புல அவர் வந்து ப்ரொப்போசல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, நான் அந்த உன்னை ப்ரொப்போசல் பண்ண நினச்சேன், விஷ்ணு வந்து சுட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா இல்லை நான் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் விஷ்ணுவுக்கு அப்படின்னு உடனே அர்ச்சனா சாக்கு, நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணீங்களா, ஐயோ நான் பார்க்காம போயிட்டேனே, சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கேப்புகள் என்ன அப்படின்னா திருப்பி இப்போ சௌந்தர்யா பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்போ அர்ச்சனா இடையில என்னை பற்றி ஏதாவது சொல்லு, என்னை பற்றி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன், என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லிட்டே இருக்க. அது ஃபஸ்ட்டு கண்டுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த அது பேர் மஞ்சுரியெல்லாம் உள்ளே வந்து ஏதோ பேசியிருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி யாரும் கேட்குறான், சௌந்தர்யா பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னோடனே சௌந்தர்யா வந்து ரொம்ப க்யூட்டிஃபையாக இருக்காங்க, நம்மளால் சௌந்தர்யா வந்து வெறுக்கவே முடியாது, சௌந்தர்யா என்ன பண்ணாலும் நம்மளால் வெறுக்கவே முடியாது, இதே வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாங்க. நான் எழுதியும் வச்சுருக்கிறேன், எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். சௌந்தர்யாவை வெறுக்கவே முடியாது, சௌந்தர்யா என்ன பண்ணாலும் சௌந்தர்யா நம்மளால் வெறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பற்றி அர்ச்சனா வேறு லெவலில் ஒரு மாஸ்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. உடனே ஜாக்லின் என்னை பற்றி சொல்லு, என்னை பற்றி சொல்லவே இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி கதறிச்சு. உடனே சொல்லிச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது, நீ ஒரு ஸ்ட்ராங்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் உனக்கு ப்ளஸ்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் உனக்கு மைனஸ்ஸு, அதை நான் வந்து ஹேட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் இங்கிலீஷில் 2 வரியை சொல்லிட்டு முடிச்சிருச்சு. அவ்வளோதான், ஓடு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு சொன்னதான். சௌந்தர்யா என்ன பண்ணாலும் ரசிக்கும்படியாக இருக்குது, சௌந்தர்யா வந்து வெறுக்கவே முடியாது, சௌந்தர்யா என்ன பண்ணாலும் வெறுக்க முடியாத அளவுக்கு அவங்க க்யூட்டாக இருக்காங்க, க்யூட்டிஃபை அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி.